ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 22 நான் வாசிக்கிறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுகும்படி செய்தார். அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணத்துல எல்லாமே அதிசயம்தான். தினம் தினம் அற்புதம், அதிசயம் இவைகளே நடந்தாங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசே பிரயாணத்தை முன்னெடுத்து போகிறார். இப்பொழுது செங்கடல் அண்டில் வந்தார். தன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டி செங்கடலை இரண்டாக பிளந்தார். கவனிங்க, ஒரு முழுவதும் ஏதோ நடக்குது. ஏதோ நடக்குது. பிரயாணம் புறப்படுவதற்கு, அதாவது அந்த செங்கடலை கடக்கும்படியான நாட்களுக்கு முன்னாடி ஒரு இரவு முழுதும் ஏதோ நடக்குது. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிரளயம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ சம்திங், அந்த கீழ்காற்று ஏதோ அடிக்கிற மாதிரி இருக்கு. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, ஏதோ காத்தடிக்குது. ஒரு பயந்த நிலையோட தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. தேவனுடைய பிள்ளையே, சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள் நமக்கு ஒரு பயத்தையும் கிளியையும் உண்டு பண்றதா இருக்கும். ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். நீங்க யோசிச்சு பாருங்க, கடற்கரை ஓரத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு கீழ்காற்று அடிக்குதுன்னா கடலையே ரெண்டா பழக்குது. அந்த காற்று ஒரு மெதுவான காற்றா இருந்திருக்காது. பயங்கரமான காற்றா, ஒரு புயல் காற்றை போல இருந்திருக்க கூடும். ஒரு கீழ்காற்று அனுப்புறாரு. அது அப்படியே அந்த செங்கடலை அடியோடு அப்படியே திருப்புது பாருங்க. அந்த தண்ணீரை அவ்வளவு ஃபோர்ஸா இந்த காத்து என்ன பண்ணுது, அடிச்சு ஒரு ஓரமா தள்ளுது. இந்த பக்கமா அந்த பக்கமா வலதுபுறம் இடதுபுறம் அந்த செங்கடலை அப்படியே புழக்க ஆரம்பிக்குது. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில கஷ்டமான காலங்கள், சில வேதனையான காலங்கள் நமக்கு அப்படித்தான் தெரியுது. என்ன நடக்குது, ஏது நடக்குது புரியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை நடத்தி கொண்டு போகிறவர் வல்லமை நிறைந்த தேவன், உங்களையும் என்னையும் அழகாய் நடத்துகிற தேவன். அவரு உங்களை என்னை கைவிட மாட்டார். அந்த பிரச்சனை மத்தியில் ஆண்டவர் உங்களை அழகா நடத்த போறாரு. ஒரு புது வழியை திறக்க போறாரு. இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கு மக்கள். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கண்கள் அகல விரிய ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தது. சுனாமி நடக்கும்போது அப்படித்தானே ஒரு சில கூட்டங்கள், ஒரு சில மக்கள் அது பீச் கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. ஒரு சிலர் பயந்து ஓடுனாங்க. ஒரு சிலர் தப்பிச்சிட்டாங்க. கிட்ட போய் பார்க்கறவங்க மறிச்சிட்டாங்க. நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், சென்னையில் இருக்கிற நூறடி ரோடு பகுதியில் இருக்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய மகனோடு கூட பீச்சுக்கு போனாங்க. ஏன்னா அன்று காலை ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தது அப்படின்னு சொல்லி பீச் கிட்ட போயிட்டேன்னா ஒன்னாகாது, பில்டிங் கொஞ்சம் அதர்னு பயந்து போய் நேரா மெரினா கடற்கரையில போய் நின்னாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இங்க இருந்திருந்தா அவங்களுக்கு ஒன்னாகிருக்காது. கொஞ்ச நேரத்துல அங்கு சுனாமி வந்து இரண்டு பேரும் இறந்து போனார்கள். சில நேரம் இப்படித்தான் நடக்கும். பிரச்சனையை கண்டு நாம இங்க பயமா இருக்குன்னு போயிட்டு வேற எங்கேயோ போய் நிக்க கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவருடைய கண்கள் அகல விரிவாய் பார்த்து கொண்டே இருந்தது. இப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது அவர்களுக்கு முன்பதாக தண்ணீர் பிரிகிறது. அதாவது செங்கடல் இரண்டாய் பிரிந்து போகிறதை, பிளந்து போகிறதை. பிரிந்து போகிறதுக்கும் பிளந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிளந்து கொண்டு போகுது, பிரிந்து போல பிளந்து கொண்டு போகிறது. போயிட்டே இருக்கும்போது எந்த ஜலம், எந்த தண்ணீர் அவங்கள அக்கறைக்கு போக விடாம தடுத்ததோ அதே தண்ணீர், அதே ஜலம் வலதுபுறமும் இடதுபுறமும் மதிலாய் நிற்கிறது. அல்லேலூயா. எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம தடையா நின்னுச்சோ, யாரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தடையா நின்றார்களோ, நீங்கள் கடந்து போக முடியாத எல்லை யாரெல்லாம் விதிச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே
கர்த்தர் உங்களை மதில போல உங்களுக்கு முன்பதாய் அவர்களை மதிலாக அவர்களை உங்களுக்கு பாதுகாப்பா கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தடையா இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு பக்கபலமா நிப்பாங்க. வலதுபுறமோ இடதுபுறமோ அவங்க நிப்பாங்க. அவங்க தானே உங்களை முன்னாடி போக விடாம தடுத்தாங்க. அந்த மக்கள் தானே, அந்த ஜனம் தானே, அந்த நபர் தானே உங்களுக்கு முன்னாடி போக விடாம உங்களை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில மேன்மையை பார்க்க விடாம தடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களையே உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமா கர்த்தர் பலமாய் நிற்க வைப்பார். அவர்களே உங்களை அடுத்தவன் தொடாதபடிக்கு உங்களை பாதுகாக்க வைப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அக்கினி மதிலாய் பாதுகாக்கிற தேவன். நம்முடைய மதில்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக எப்போதும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில கவலைப்படாதீங்க. தடையா இருந்தவர்கள், தடுத்து நின்றவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் உங்களுக்கு பாதுகாப்பாய் நிற்பார்கள். மதிலை போல கர்த்தர் நீங்கள் கடந்து போக வேண்டியவைகளை, ஜெயிக்க வேண்டியவைகளை நிச்சயம் ஜெயிக்க வைப்பார். நம்மள ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எதிராக இருக்கிறவர்களை பிளந்து விடுகிற தேவனே, வலதுபுறமும் இடதுபுறமும் எங்களுக்கு விரோதமாய் நின்றவர்களை, எங்களை தடுத்து நின்றவர்களை நிற்க வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தினுடைய பிள்ளைகள் எத்தனை உபத்திரவத்தோடு, எத்தனை கண்ணீரோடு, எத்தனை வேதனையோடு, துக்கத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே ஒரு அடி கூட எங்களால முன்னாடி போக முடியலையே என்று சொல்லி இருக்கிறவர்கள் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில ஒரு கீழ்காற்றை உண்டு பண்ணவீராக. இன்றைக்கு ஒரு அற்புத செயலை, அதிசயமான செயலை அவர்களுக்கு முன்பதாய் உண்டு பண்ணவீராக. கர்த்தர் நீங்க அப்படியா செய்ய போறீங்க. நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.